அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரே நாளையில் 2 பேர் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறாங்க. ஒருவரை பற்றி போன காணொளியிலே நம்ம பார்த்துட்டோம், புனித கார்லோ அக்குத்திஸ். இரண்டாவது நபருடைய பெயர் பியர் ஜார்ஜியோ ஃப்ரசாத்தி. யார் இவர்? எந்த நாட்டில் இவர் பிறந்தாரு? புனித நிலைக்கு உயர்த்தப்படுற அளவுக்கு அவர் அப்படி என்ன செஞ்சாரு? இந்த பியர் ஜார்ஜியோ ஃப்ரசாத்தியை பற்றி மற்ற திருத்தந்தையர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த காணொளியில் நம்ம விரிவாகவே பார்க்க போகிறோம். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவங்களும் இந்த அரிய தகவல்களை அறிஞ்சுக்கிறவும் இந்த புதிய புனிதர் வழியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறவும் உதவி செய்ய உங்கள் அன்போட கேட்டுக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இத்தாலி நாட்டில் தூரின் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் தான் 1901 வருஷம் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி இந்த பியர் ஜார்ஜியோ ஃப்ரசாத்தி என்ற நபர் பிறந்தார். நல்ல வசதியான குடும்பம்ங்க. இவங்க அப்பா சொந்தமாகவே ஒரு செய்தி நிறுவனம் வச்சிருந்தார், செய்தித்தாள் நடத்திக்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லை, அவங்க அப்பா அரசியல்லையும் முக்கியத்துவமாக இருந்தார். அங்கே இருந்த செனட்டர் அப்படிங்கிற செனட்டர் அவையில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனி நாட்டோட ஒரு தூதராகவும் இவர் பணி செஞ்சிருக்கிறார். இன்னொரு பக்கம் அவருடைய அம்மா நல்ல ஓவியம் வரையக்கூடியவங்க. ஆக நல்ல ஓவியம், கலை ஆர்வம் உள்ள குடும்பம், அரசியல் ரீதியான நல்ல குடும்பம், அதே போல ஒரு செய்தி நிறுவனம் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு பொருளாதாரத்திலும் வளமையான ஒரு குடும்பத்தில் தான் பியர் ஜார்ஜியோ ஃப்ரசாத்தி பிறந்தது. ஒரு நல்ல அப்படி வளர்ந்து வருகிற சூழ்நிலையில் கோவிலுக்கு போகிறது, கோவிலில் இருக்கிற சில அமைப்புகளோட ஒன்றாக சேர்ந்து பயணிக்கிறது அப்படிங்கிறது இந்த ஜார்ஜியோவுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. நம்ம கோயிலில் கூட சிறார் பணிக்குழு இருக்குது, இயேசுவின் கண்மணிகள் பணிக்குழு இருக்குது, இப்படி நிறைய பணிக்குழுக்கள் மாணவர்களுக்காக இருக்குது தானே. நம்ம ஊரில் சில பேர் கோவிலுக்கு மட்டும் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிட்டு கையோடு கூட்டிகிட்டு வந்துடுவோம். ஃபாதர் மைக்கில் எவ்வளவோ சொல்லுவார், உங்கள் பையனை உங்கள் பொண்ணை மறைக்கல்விக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவார். இல்லை ஃபாதர், இன்னைக்கு தான் எங்களுக்கு வேலை இருக்குன்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஒரு சிலர். இன்னும் ஒரு சிலர் கோவிலுக்கு கூட்டு வருவாங்க, மறைக்கல்விக்கு அனுப்புவாங்க, ஆனால் பீடச்சிறுவராக அனுப்ப மாட்டாங்க. அன்னைக்கு தான் அவனுக்கு டியூஷன் இருக்கும், அன்னைக்கு தான் அவருக்கு வேற ஏதாச்சும் கலை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு அப்படியே ஒதுக்கி ஒதுக்கி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே என்னதான் செல்வாக்கு மிக்க குடும்பமாக இருந்தாலும் சரி, என்னதான் பொருளாதாரத்தில் வசதியான குடும்பமாக இருந்தாலும் சரி, இந்த பெற்றோர்கள் மகனை கோவிலுக்கு அனுப்புனாங்க தான். இப்போ கோவிலுக்கு போன ஜார்ஜியோ அங்கே இருந்த 2 அமைப்பில் தீவிர உறுப்பினராகவே மாறிட்டார். அது என்ன 2 அமைப்புகள்? ஒன்று அன்னை மரியாளுடைய சகோதரத்துவ அமைப்பு, மேரியன் சொலிடாரிட்டி. அந்த சகோதரத்துவ அமைப்புல ஒருவர் மற்றவங்களை நேசிக்கிறதுக்கும், ஒருவர் மற்றவருக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குறதுக்கும், ஒருவர் மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு அன்னை மரியாளுடைய ஒரு வளர்ப்புல, அன்னையுடைய ஒரு அரவணைப்புல சகோதரத்துவமாக வாழக்கூடியதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுல உறுப்பினராக இருந்தார். இன்னொரு அமைப்பு அங்கே இருந்தது, ஜெப அப்போஸ்தலிக்க அமைப்பு, அப்பாசல்ஷிப் ஆஃப் பிரேயர். அந்த அமைப்புல சேர்ந்து பயணிக்கிற பொழுது எப்படி ஜெபிக்கிறது, தன் ஜெபிப்பதை எப்படி வாழ்றது, தன்னோடு இருக்கிறவங்கள்ட்ட அந்த நற்செய்தி எப்படி கொண்டுட்டு போறது, எல்லாத்தையுமே அந்த சிறு வயதிலேயே ஜார்ஜியோ கத்துக்கிறார். அப்ப அன்னை மரியாளோடு ஒரு பயணம், அந்த பயணத்தோடு பேரலலா இணையாக இயேசுவோட ஒரு பயணம். இந்த 2 பயணத்தையும் அவர் நல்ல முறையில் வாழ தொடங்குகிறார். போகிற இடங்களிலெல்லாம் அன்னை மரியாளை பற்றியும் இயேசுவை பற்றியும் தன் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ள தொடங்குகிறார். கொஞ்சம் பெரிய பயணம் ஆகிறாரு. 17 வயது நடக்குது. இந்த 17 வயது நடக்கும் பொழுது அவர் பங்குல இருந்த வின்சென்டே பால் சபையோட உறுப்பினராக மாறுகிறார். நம்ம ஊர்லையும் இந்தியாவை பொறுத்தளவுல பல்வேறு பங்குகளில், இன்னும் சொன்னேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஏறக்குறைய எல்லா பங்குகளிலுமே வின்சென்டே பால் அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பில் பெரும்பாலும் கொஞ்சம் வயசானவங்க, கல்யாணமானவங்க இருக்கிறதா நம்ம பார்ப்போம். ஆனால் இங்கே 17 வயசு நிறைந்த ஜார்ஜியோ அந்த வின்சென்டே பால் சபையில் சேர்றாரு. அந்த சபையில் சேர்ந்து அந்த தூரின் நகர் அந்த பட்டணத்தில் இருக்கிற எளியவர்களோடு தன்னை ஐக்கியப்படுத்திக்கிறார். குறிப்பாக ஆதரவு இல்லாதவங்க, பராமரிக்க ஆள் இல்லாமல் வீதிகளில் இருப்பாங்க, அல்லது பராமரிக்க ஆள் இல்லாமல் வீடுகளில் இருப்பாங்க, அவங்கள போய் பார்க்குறாரு, அவங்களோட நேரம் செலவழிக்கிறார். அதே போல நோயுற்றவங்க யாரும் கண்டு கொள்ளப்படாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு போய் அவங்களுக்கு ஆறுதலாக சொல்றது, அவங்களுடைய காயங்களை கழுவி மருந்து போடுறது, கட்டு போடுறது, மருத்துவர்கள் அழைத்து வந்து பராமரிக்க வைக்கிறதுன்னு அது ஒரு பக்கம்.
இன்னொன்று, அந்த காலகட்டத்தில் தான் முதல் உலகப் போர் முடிவடைகிறது. முதல் உலகப் போரில் பாதிக்கப்பட்டு கைகால்களை இழந்தோ அல்லது அங்கங்கள் காயப்பட்டோ வீரர்கள் வந்திருப்பாங்கல்ல, அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு உதவி செய்கிறது. இப்படி எண்ணற்ற வழியில் அந்த வின்சென்ட் டே பால் அமைப்பு மூலமாகவே அவர் தன்னுடைய பணியை செய்கிறார். நீங்க நினைக்கலாம், இவ்வளவு தூரம் பணி செய்கிறாரு, அப்ப சமூகத்தோட அவ்வளவுதானா, இன்னும் கொஞ்சம் அவருக்கு பிணைப்பு இருக்குதா? பிணைப்பு இன்னும் இருந்துச்சுங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, கேத்தலிக் ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தது, கத்தோலிக்க மாணவர் அமைப்பு. அந்த அமைப்புலையும் சேர்ந்து கத்தோலிக்க விசுவாசத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லக்கூடிய பணியையும் அவர் செய்தார். இவர் அரசியல்வாதியோட பிள்ளை பார்த்தீங்களா? அதுக்காக அரசியலே வேணாம்னுலாம் ஜார்ஜியோ இல்லை, அரசியல்லையும் அவர் பங்கெடுத்தார். அது என்ன அரசியல்? அவர் இருந்த பகுதியில் பீப்புள்ஸ் பார்ட்டி அப்படின்னு ஒரு மக்கள் கட்சி இருந்தது. அந்த கட்சியில சேர்ந்து அது சம்பந்தமான பிரச்சாரத்தையும் அவர் முன்னெடுத்தார். எத்தனையோ கட்சி இருக்கும் பொழுது அந்த கட்சியில ஏன் சேரணும்? குறிப்பா 1901 இவர் பிறக்கிறார்ல, இவர் பிறக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்போதைய திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் அல்லது 13ஆம் லியோ ஒரு சுற்றுமடலை எழுதியிருந்தார், ரேரும் நோவாரும் அப்படின்னு. நம்ம தொழிலாளர்கள் சாசனம் என்று சொல்லலாம். அந்த தொழிலாளர்கள் சாசனத்துல தொழிலாளர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து திருத்தந்தை அவர்கள் சொல்லியிருந்தாங்க. தொழிலாளர்கள் மனிதர்கள், அவர்களுடைய மனிதத்தன்மையை மதிக்கணும், தொழிலாளர்கள் இவ்வளவு நேரம் தான் வேலை செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய உரிமை, செய்கிற வேலைக்கான நியாயமான ஊதியம் வர வேண்டும், அது அவருடைய உரிமை, பாதுகாப்பாக அவர்கள் பணி செய்ய வேண்டும், அது அவருடைய உரிமை என்பதை அந்த தொழிலாளர் சாசனம் சொன்னது. அது மட்டும் அல்லாமல் குழந்தை தொழிலாளர்களை நாம் மீட்டெடுக்க வேண்டும், குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றிவிடக் கூடாது என்பதை அந்த தொழிலாளர் சாசனம் அறிவுறுத்தியது. இன்னும் அதிகமாய் லிபரலைசேஷன், அதாவது தாராளமயத்தால் எப்படி தொழிலாளர்கள் சுரண்டப்படுகிறார்கள் என்பதையும் அந்த தொழிலாளர் சாசனம் குறிப்பிட்டது. இந்த சாசனத்தை, அதாவது 13ஆம் சிங்கராயர், இப்ப இருக்கிற திருத்தந்தை பேர் என்ன, 14ஆம் லியோ, அப்ப அவர் 13ஆம் லியோ, அந்த 13ஆம் லியோ எழுதிய அந்த சாசனத்தை பீப்புள்ஸ் பார்ட்டி என்கிற அந்த மக்கள் கட்சி தங்களுடைய பிரச்சாரத்தில் அதை பயன்படுத்தியது. திருச்சபையின் போதனையை செயல்படுத்த போகிறோம் என்று மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது. எனவே அந்த கட்சியில் ஜார்ஜியோ தன்னை இணைத்துக் கொண்டார். அதோடு பயணித்து தொழிலாளர்களுக்கு அவருடைய உரிமைகளை அறிவித்து மாண்பை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு கருவியாகவும் பியர் ஜார்ஜியோ விளங்கினார். இந்த வேளையில்தான் அவர் பல்கலைக்கழகத்துக்கு படிக்க போகிறார். பல்கலைக்கழகத்துக்கு போய் என்ன பாடம் எடுத்து படிக்கலாம்? நிறைய பாடம் இருக்கும். அவர் தேர்ந்தெடுத்தது மைனிங் என்ஜினியரிங், அதாவது சுரங்க பொறியாளர் படிப்பு. அவருடைய நண்பர்கிட்ட அவர் சொல்லியிருக்கிறார், ஏன் இந்த படிப்பை நான் எடுத்தேன் அப்படின்னு. அந்த நாட்டில் சுரங்கத்தில் நிறைய குழந்தை தொழிலாளர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆக அந்த குழந்தை தொழிலாளர்களை போய் பார்த்து அவர்களுடைய உரிமையை அவர்களுக்கு சொல்லணும், அவர்களை அங்கேருந்து மீட்டெடுக்கணும், இயேசுடைய அன்பையும் அன்னை மரியாளுடைய பராமரிப்பையும் அரவணைப்பையும் அவங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காகவே சுரங்க பொறியாளர் துறையை நான் தேர்ந்தெடுத்தேன் என்று அவர் சொல்கிறார். இவர் நன்றாக படித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. எது இவர் இவ்வளவு தூரம் முந்தி தள்ளியது என்று அவர் சொல்லுகிறார். புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமடலிலே 13ஆம் அதிகாரம் அன்பை பற்றி போதிக்கிறதே, அன்பு பொறுமை உள்ளது, பொறாமை கொள்ளாது என்று சொல்லி அந்த அன்பை பற்றி போதிக்கிற அந்த பகுதியும் புனித சியனா கத்தரினுடைய எழுத்துக்களும், மேலும் இவர் காலத்தில் வாழ்ந்த திருச்சபையின் மறுமலர்ச்சிக்காக அதிகமாக போதித்த பிரச்சாரம் செய்த ஜிரோலாமோ என்ற ஒரு நபருடைய அந்த போதனையும் இவர் அதிகம் சிந்திக்க தூண்டி இருக்கிறது. இவை மூன்றும் தான் இவருடைய பணி வாழ்வின் இந்த சமூக சேவையின் அடிநாதமாக இருந்தது என்பதையும் அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். சமூக பணியில் ஆர்வம் மிக்க ஜார்ஜியோ டொமினிக்கன் சபை, அதாவது சுவாமிநாதர் சபையில் உள்ள 3வது ஆர்டர் என்று இருக்கிறது, அந்த ஆர்டரிலும் தன்னை இணைத்துக் கொண்டு சமூக பணியை அவர் செய்திருக்கிறார். அந்த பணியை செய்கிற பொழுது அந்த 3வது ஆர்டரிலே, அந்த 3வது அமைப்பிலே தன்னுடைய பெயரை மாற்றலாம். அவ்வாறு அவர் பெயரை மாற்றியது யாருடைய பெயரை தெரியுமா? ஜிரோலாமோ. தனக்கான பெயராக ஜிரோலாமோட பெயரை எடுத்துக்கொள்கிறார் என்றால் அவருடைய போதனை எவ்வளவு தூரம் ஜார்ஜியோவை பாதித்திருக்க வேண்டும், அவரை வழிநடத்தி இருக்க வேண்டும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு பக்கம் ஆதரவற்றவர்களுக்கான பணி, இன்னொரு பக்கம் வயதில் குறைந்த சிறுவர்களுக்கான பணி, மறுபுறம் இளைஞர்களோடு சேர்ந்து மாணவ அமைப்பில் பணி, அடுத்ததாக அரசியல் அமைப்போடு சேர்ந்து கொண்டு மக்களுக்கான பணி என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த ஜார்ஜியோ கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்க அந்த காலகட்டத்தில் கல்லூரி படிப்பை முடிப்பதற்கு முன்பாகவே
போலியோ மைலட்டிக்ஸ் என்ற அந்த நோய்க்கு அவர் ஆட்படுகிறார். போலியோ வைரஸ் என்றாலே இளம்பிள்ளை வாதம் என்பதை மட்டுமே நாம் பொதுவாக புரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த வைரஸ் அதிகமாக காய்ச்சலை கொண்டு வந்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்த்தக்கூடியது. ஆக 24 வயது இளைஞன் இந்த போலியோ மைலட்டிஸால் பாதிக்கப்படுகிறார். அதீத காய்ச்சல், படுத்த படுக்கையாகிறார். எல்லோரும் வந்து பார்க்கிறார்கள், போகிறார்கள். நோய் தீவிரமாகிறது. மருத்துவர்கள் சொல்கிறார்கள், இதே போலியோ மைலட்டிக்ஸ் பாதிக்கப்பட்ட ஒரு சிலரிடம் இவர் சென்று பார்த்திருக்கிறார், அவர்களுக்கு தன்னாலான உதவிகளை செய்திருக்கிறார். அந்த நோயுற்றோரை சந்திக்கிற அந்த பொழுதுதான் அந்த நோய் இவரை தாக்கி இருக்கிறது, அதனால்தான் இவர் துயரப்படுகிறார் என்று சொல்கிறார்கள். அந்த துயரத்தில் இருந்து அந்த 24 வயதிலேயே அவருடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. அவர் இறந்த பிறகு அருகிலிருந்த நண்பர் சொல்கிறார், அவன் சாவதற்கு முன்பாக கூட பக்கத்து தெருவிலே இருக்கிற கொன்வெர்சோ என்ற ஒரு பெண்ணை சென்று சந்தித்து அவளுக்கு தேவையான மருந்தை கொடுக்க சொல்லிவிட்டு தான் அவன் செத்தான் என்று அவர் சொல்கிறார். ஆக தன் வாழ்நாள் முழுவதும் ஏழை எளியவர்களுக்காக ஜெபம் சார்ந்தும் நேரடியாக சந்தித்தும் அரசியல் சார்ந்தும் அமைப்பாக இணைந்தும் மக்கள் பணியை, இறை செய்தியை தொடர்ந்து வாழ்ந்தவர்தான் இந்த ஜார்ஜியோ. இறந்த ஜார்ஜியோவை அடக்கம் செய்யும் பொழுது அந்த நகரத்தில் இருந்த எண்ணற்ற ஏழை எளிய மக்கள் வந்து அவருடைய சவப்பெட்டியை சுமந்து சென்றிருக்கிறார்கள். அந்த காலத்து சாட்சியம் சொல்லுகிறது, அவர்கள் அவ்வாறு அந்த சவப்பெட்டியை சுமந்து செல்கிற அந்த காலகட்டத்தில் தான் அவர்களுக்கு தெரிந்ததாம், இவர் இவ்வளவு வசதியான வீட்டு பிள்ளை, செல்வாக்கு மிகுந்த குடும்பத்து பிள்ளை என்பதே அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. அந்த அளவிற்கு எளிமையாக ஜார்ஜியோ வாழ்ந்திருக்கிறார். ஜார்ஜியோ இறந்தது 1925ஆம் ஆண்டு, இன்றிலிருந்து 100 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆக ஜார்ஜியோ இறந்த பிறகு காலம் கடந்து போகிறது. 1989ஆம் ஆண்டு அப்போதைய திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் தூரி நகருக்கு சென்று ஜார்ஜியோ அவருடைய குடும்பத்து கல்லறையில் இருந்த இந்த ஜார்ஜியோவின் கல்லறையில் ஜெபம் செய்துவிட்டு அவர் சொல்லுகிறார், 2ஆம் ஜான் பால் அவர்கள் மாணவராக இருந்த போதும் இளைஞராக இருந்த பொழுதும் ஜார்ஜியோ குறித்த கதைகளையும் வரலாற்றையும் இந்த அனுபவத்தையும் அவர் கேட்டு இருக்கிறார். எனவேதான் இவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும் பொழுது எங்களுக்கு அவ்வளவு உத்வேகமாக இருந்தது என்று சொல்கிறார். மறு ஆண்டு 1990ஆம் ஆண்டு ஜார்ஜியோ அவர்களை அருளாளர் நிலைக்கு 2ஆம் ஜான் பால் அவர்கள் உயர்த்தினார். அந்த அருளாளர் நிலைக்கு உயர்த்துகிற பொழுது 2ஆம் ஜான் பால் அவர்கள் சொல்கிறார், பியர் ஜார்ஜியோ இவர் மேன் ஆஃப் பியாட்டிடியூட்ஸ். அதாவது மத்தேயு எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலே மலைப்பொழிவு வாசிக்கிறோமே, இயேசு பேறு பெற்றோர் என்று 8 குறிப்புகளை, பண்புகளை சொல்கிறாரே, அந்த 8 பண்புகளையும் வாழ்ந்தவர் இந்த பியர் ஜார்ஜியோ என்று சொல்கிறார், மேன் ஆஃப் பியாட்டிடியூட்ஸ். மறு ஆண்டு பியர் ஜார்ஜியோ பிறந்த 100ஆம் ஆண்டு, அந்த நூற்றாண்டின் பொழுதுதான் அவர் படித்த பல்கலைக்கழகமானது ஜார்ஜியோ படித்து பட்டம் பெற்றார் என்று அதிகாரப்பூர்வமாக பட்டத்தை கொடுக்கிறது. ஏனென்றால் பட்டப்படிப்பை முடிப்பதற்கு முன்பதாக அவர் இறந்து விட்டார். எனவே 100ஆம் ஆண்டிலே அந்த பட்டத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். அதன் பிறகு ஆண்டுகள் கடந்து போகிறது. 2019ஆம் ஆண்டு அப்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த உலகுக்கு ஒரு சுற்றுமடல் எழுதுகிறார்கள். கிரைஸ்ட் இஸ் அலைவ், கிறிஸ்து வாழ்கிறார் என்ற ஒரு சுற்றுமடல். அந்த சுற்றுமடலிலே இந்த காலத்து இளைஞர்கள் பின்பற்றக்கூடிய அல்லது பின்பற்ற வேண்டிய 12 புனிதர்கள் என்பது அவர் குறிப்பிடுகிறார். அந்த 12 புனிதர்களில் ஒருவராக பியர் ஜார்ஜியோவுடைய பெயரையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அளவிற்கு அதிக தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்திய, ஏழை மக்கள் மீது இயேசுவின் அன்பை பொழிந்த இந்த பியர் ஜார்ஜியோ ஃப்ராசாத்தியை தான் 2025 இந்த ஆண்டு, அதாவது அவர் இறந்து 100 ஆண்டுகள் கழித்து இந்த ஆண்டு புனித நிலைக்கு உயர்த்திருக்கிறார் திருத்தந்தை 14ஆம் லியோ. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, 1925ஆம் ஆண்டு அப்பொழுதும் ஒரு யூபிலி ஆண்டு, அது இயர் ஆஃப் பீஸ், அமைதியின் ஆண்டாக இருந்தது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் மீண்டுமாய் ஒரு யூபிலி ஆண்டில் இருக்கிறோம். இது நம்பிக்கையின் ஆண்டு. ஆக அமைதியின் ஆண்டிலே இறந்த பியர் ஜார்ஜியோ நம்பிக்கையின் ஆண்டிலே புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கிறார். நம் எல்லோருக்கும் அவர் புனிதராக இருந்து அவர் வழி நடத்துகிறார். இந்த புனிதரிடம் நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து வைப்போம். நம்முடைய குடும்பத்துக்காகவும், நம்முடைய தேவைகளுக்காகவும், சமுதாய நலன்களுக்காகவும், அமைதிக்காகவும் இவரிடம் ஜெபிப்போம். நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் எடுத்து சென்று ஆசீர்வாதங்களை நமக்கு பெற்றுத் தருவாராக. இந்த நாளில் நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க புனித பியர் ஜார்ஜியோ ஃப்ராசாத்தி வழியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகிழ்வோடு மகிழ்ந்திருங்கள், ஆசீர்வாதமாய் வாழுங்கள். May God bless you.